ஹலோ வெற்றிவான விவர்ஸ். இன்னைக்கு கறிவடை செய்யறது எப்படின்னு தான் நான் காட்டுறேன். முதல்ல பாருங்க, ஒரு 1/4 கிலோ கறி வந்து 300 கிராம் கூட இருக்கும். அது மாதிரி போன்லெஸ்ஸான கறியை உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சு அப்புறமா அதை பிரித்து போட்டு மிக்சியில் போட்டு விப்பில் அடிச்சு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப பட்டு மாதிரிலாம் அரைச்சிடாதீங்க, இந்த மாதிரி உதிரியா இருக்கணும். அதுக்கப்புறமா இது வந்து உடச்சக்கடலை பொடி 50 கிராம், 1/4 கிலோ இதுக்கு 50 கிராம் உடச்சக்கடலை பொடி எடுத்திருக்கேன். உடச்சக்கடலையை வாங்கி அது கூட மிளகு, சீரகம், முதல்ல மிக்சி ஜார்ல மிளகு 1 ஸ்பூனு இல்லை 1/2 ஸ்பூனு, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1/2 ஸ்பூனு அப்படி போட்டுக்கிட்டு 1 ஸ்பூனு சீரகம், ஒரு 1/2 ஸ்பூனு சோம்பு, அப்புறமா ஒரு 3லேருந்து 5 கிராம்பு, அப்புறமா ஒரு சின்ன தூளோண்டு சைஸ்ல 1 இன்ச்சுக்கு கொஞ்சமா உள்ள ஒரு பட்டை, அதுக்கப்புறமா வந்து 2 ஏலக்காய், இவ்வளத்தையும் போட்டு பொடி பண்ணி அதுக்கப்புறம் அது பொடியானோடனே இந்த 50 கிராம் உடச்சக்கல்லையையும் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாருங்க, பச்சை மிளகா நான் வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் பச்சை மிளகா போட மாட்டேன். கம்மியான பச்சை மிளகா, இதை இவ்வளோ சைஸ்க்குள்ள ஒரு பச்சை மிளகாவை இதை அரைக்கும் போதே எதுலையாவது ஒன்றில் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சிடுவேன். அதுக்கப்புறமா இதுல வந்து பூண்டையும் தட்டி போட்டு அரைச்சிருக்கேன். பூண்டையும் இஞ்சியும் போட்டு தட்டி போட்டு இதுலயே மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டேன். தட்டி போட்டு தான் அரைச்சேன், இல்லாட்டா அரையாது. நீங்க வந்து அப்படி டவுட்டா இருந்துச்சுன்னா தனியா அரைச்சிக்கோங்க, எதுவுமே முழுசா இருக்கக்கூடாது. அப்புறமா ஒரு முழு பெரிய வெங்காயத்துல ஒரு 4 வெங்காயம் போல எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள், மசாலா தூள் போடாதீங்க, நல்லாவே இருக்காது. தனி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு. கறியில உப்பு போட்டிருந்தீங்கன்னா உப்பு கம்மி பண்ணிடுங்க. கறியில உப்பு போடலன்னா பார்த்து போடுங்க. தேவைக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா வேணும்னா போட்டுக்கலாம், உப்பு ஜாஸ்தியா போடுறாம பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த மாதிரி ஹெவியான ஐட்டம்ஸ் எடுக்கிற இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. இது எல்லாத்தையும் இப்போ பிசைஞ்சு என்ன பண்ணணும்னா, இங்க பாருங்க, இதை எல்லாத்தையும் கலந்துக்கணும். இந்த கலக்கும் போதே நல்லா வாசம் வரும். நல்லா ரொம்ப போட்டு தண்ணி ஊத்திடாதீங்க, பார்த்து பதமா ஊத்துங்க. வெங்காயத்தை நான் கட்டரில் பொடிசா வெட்டிக்கிட்டேன், நீங்க கைனாலையும் வெட்டி போட்டுக்கலாம், தப்பு இல்லை. பச்சை மிளகாவை குழந்தைங்களுக்கு பிடிக்காததுனால முழுசாவே போடாதீங்க. ஆனா பச்சை மிளகா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால நீங்க வந்து லைஸா அரைச்சோ இல்லை தட்டியே போட்டா பிரச்சனை இல்லை. இதுல வந்து மிளகு, சீரகம், மஞ்சத்தூள், அப்புறமா வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு, உடச்சக்கடலை தூள், வெங்காயம், இந்த மாதிரி நிறைய இன்கிரீடியன்ஸ் கலந்துருக்கு. மட்டனே இது அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. அதாவது வடையா செஞ்சு கொடுத்தோன்னா, கறி வடையா செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை அப்படியே கூட நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம், டேஸ்ட் உப்பு சரியா இருக்காங்க. அதுவே நல்லா வாசமா இருக்குது. வெறும் போதே அப்படியே வாசம் வரும். இப்படி பண்ணிட்டு இங்க பாருங்க, உங்களுக்கு ஒண்ணு மட்டும் செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா பிடிச்சிட்டு உங்க உள்ளங்கையில வச்சு இப்படி நசுக்கிடுங்க. இப்படி நசுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதை கண்டிப்பா நீங்க வந்து எண்ணெயில போட்டு பொரிக்காதீங்க, தயவு செஞ்சு அதை டேஸ்டையே குறைச்சிடும். அதுக்கு பதிலா தோசைக்கல் இருக்கு பார்த்தீங்களா, அதுல போட்டு எண்ணெயை ஊத்தி அதுல டிப் பண்ணி பொரிங்க. முழு எண்ணெயில வடை பொரிப்பாங்க பார்த்தீங்களா, அதை மாதிரி உள்ள போட்டு எடுத்து பொரிக்காதீங்க. அப்படி பொரிச்சிங்கன்னா டேஸ்ட் போயிட்டு சக்கையாட்டம் ஆயிடும். அதனால எண்ணெயை வந்து தோசைக்கல்ல ஊத்தி அதுல ஊத்தி பொரிங்க, நல்லா இருக்கும். இதை கொஞ்ச நேரம் ஊற வைங்க. ஊற வச்சிங்கன்னா அந்த உடச்சக்கடலை எல்லாம் நல்லா ஊறி நல்லா டேஸ்ட் ஆயிடும். அதுக்கப்புறமா பொரிக்கலாம். தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை அழுத்தி விடுங்க.